அதனால் இன்றைக்கி வந்து அந்த மரம்லாம் வெட்டியாச்சு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற இந்த பிக்சர் வந்து அந்த நெல்லிக்காய் மரம் வெட்டி போட்ட மரம் தான். நிறைய நெல்லிக்காய் வந்து வீணாக போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட். அதுதான் இன்றைக்கி வந்து நான் டைட்டில் வச்சுருக்கேன். நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் சரி, கிடைக்காத வரைக்கும் அதுக்காக நம்ம எவ்வளோ ஏக்கப்படுறோம். ஆனால் அது கிடச்சிருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் அதை வந்து கண்டுக்கவே மாட்டோம், அலட்சியப்படுத்திட்டு இருப்போம். அது உண்மைன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள். ஓகே. நிறைய நெல்லிக்காய், நாங்களாம் சின்ன வயசில் நெல்லிக்காய் மரம் வந்து எங்கேயோ ஒரு மரம் தான் இருக்கும். இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவைன்னா 10 ரூபா காசு கொடுத்து கூட நம்ம ஒரு பாக்கெட் நெல்லிக்காய் வாங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரேர். யாராவது ஒருத்தவங்கிட்ட தான் அந்த நெல்லிக்காய் மரம் இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம். உப்பு மிளகா அப்படி போட்டு அவ்வளோ இதாக சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட மரம் இருக்குது, இவ்வளோ நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு. ஆனால் அது அத்தனையுமே வீணாக தான் கீழே கொட்டி வீணாக போயிருக்கு. வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற்றுது பார்த்தீங்களா? இந்த விஷயம் மட்டும் இல்லை, நிறைய விஷயம்